வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசுசார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மீண்டும் ஒரு முறை உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு உடனடியாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதும் கிடைக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க வாங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய வானிலை அமைப்பு மட்டும் இல்லை, அடுத்து நவம்பர் வரலையும் நவம்பர் முதல் வாரம் வரலையும் வானிலை எப்படிலாம் இருக்க போகுதுன்னு ஒரு நீண்ட காலத்தையும் நம்ம ஒரு அலசல் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இன்றைய வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையில் அந்த மேற்கு வங்க கடல் பகுதிகளில் இருந்த அந்த சுழற்சியானது ஒரு தாழ்வு பகுதியாக உருப்பெற்று அந்த பகுதிகளில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு அது ஒடிசா அருகே வந்து வங்கக்கடலில் மீண்டும் இறங்கி ஒரு ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக, அதாவது டிப்ரெஷனாக அது மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் குஜராத் பகுதிகளில் ஒரு ஹை ப்ரெஷர் ஜோன் இருக்குது. அங்கே ஒரு வறட்சி நிலைமை இருக்குது. அந்த இடத்துல தென்மேற்கு பருவமழை விலக்கி கொள்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இமாச்சல் பஞ்சாப், ஹரியானா வரலையும் விலக்கி கொள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் இமாச்சல் பகுதி, உத்தரப்பிரதேச வரலையும் கூட சில விலகல் ஏற்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று. அடுத்து தென்சீன கடல் பகுதிகளில் ரகசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு புயல் தைஃபோன் அங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 930 MB தான் அதோடய ப்ரெஷர், சென்ட்ரல் ப்ரெஷரில் அவ்வளோ கீழே இறங்கியிருக்கு. அது ஒரு கேட்டகரி 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதீவிர புயலாக அந்த பகுதிகளில் நிலவிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு அது நம்ம பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த காற்றின் அமைப்பை நீங்கள் பார்க்கணும். இந்த காற்று அமைப்பை பொறுத்தவரை மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து வீசக்கூடிய இந்த காற்று வங்கக்கடல் ஊடாக அந்த புயல் சார்ந்த பகுதிகளை நோக்கி அதுக்கு ஃபீட் பண்ணுது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் அந்த புயலுக்கும் செல்கிறது. அதன் காரணமாக அது வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது அரபிக்கடல் ஊடாக நம்ம தமிழக கடலோர மாவட்டங்களை கடந்து வங்கக்கடல் பகுதிகளில் வலிமை பெற்று மேலும் அங்கு செல்கிறது. ஸோ அதே நேரத்தில் இந்த புயலானது அடுத்த 24 மணி நேரத்தில் தென்சீன கடல் பகுதிகள், இந்த பகுதிகளை நோக்கி கரையை கடந்த பின்பு தான் இந்த தாழ்வு பகுதிக்கு, ஒடிசா கிட்ட இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி ஆழ்ந்த தாழ் மண்டலமாக வலுப்பெற ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ முழு சக்தியும் அதுக்கு போகிறதுனால இது வலிமை பெறுவதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது. முதல் விஷயம் இது. ஒடிசாவுக்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே வந்ததுக்கு அப்புறமா லோ லேட்டிடியூடில் தெலுங்கானா ஊடாக பயணிக்க போகுது. ஸோ இதனால் தென்மேற்கு பருவக்காற்று கடலோர மேற்கு கரையோர பகுதிகளில் வலுப்பெறுவதனால மேற்கு கரையோர பகுதிகளில் மழை திண்மை இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது. மகாராஷ்டிரா, கோவா, கொங்கன் மற்றும் கேரளா, கர்நாடகா பகுதிகள் மற்றும் உட்புற கர்நாடக பகுதிகளிலையும் மழையினுடைய தாக்கம் இருக்கும். இந்த புயல் இந்த தாழ்வு பகுதி தாழ்மண்டலமாக ஒடிசாவுக்கும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே வரும்பொழுது ஆந்திரா, தெலுங்கானாவிலையும் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் இதன் காரணமாக வெப்பச்சலன மழை ஒரு சில பகுதிகளாக இருக்கும், பரவலான மழைக்கானது குறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இப்போது அடுத்த சில வாரங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற இசிஎம்எஃப்னுடைய மாடலுடைய ஒரு வீக்லிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அனாமலி. வீக்லிஸ் அனாமலி அப்படின்னா ஒரு வாரத்திற்கு வானிலை அமைப்பு எப்படி இருக்கும், இயல்பான மழையை வருமா, அதை விட குறையுமா, அதை விட அதிகமா அப்படிங்கிறது தான் இதை காட்டப்போகுது. இதில் பொறுத்தவரையிலையும் இந்த க்ரீன் கலர், நார்மல் லைட் க்ரீன் கலர் மழை சற்று கூடுதல், கொஞ்சம் லைட்டு க்ரீன்லேருந்து கொஞ்சம் டார்க்கு க்ரீனுக்கு வரும்பொழுது சற்று கூடுதல். இந்த டார்க் க்ரீன் இருக்கக்கூடிய இடத்துல இயல்பை விட 2 மடங்கு கூடுதல் மழை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு. அதே நேரத்தில் இந்த ஆரஞ்சு கலர் பார்க்குறீங்க, இது எதிர்மறை, அதாவது நெகட்டிவ் மழை, இயல்பை விட சற்று குறைவான மழையே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதை குறிக்கக்கூடிய ஸ்கேல். ஸோ இதை பொறுத்தவரையிலையும் இன்று 23 செப்டம்பர்லேருந்து 29 செப்டம்பர் வரலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்தவரையிலையும் மத்திய இந்திய பகுதிகள், ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் பகுதிகள் மற்றும் கர்நாடகா, கேரளா இந்த பகுதிகளில் இயல்பை விட கூடுதலான மழை கிடைக்கும்.
தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் மத்திய தமிழகம் மேற்கு தமிழகம் பொறுத்தவரையிலையும் இயல்பை ஒட்டிய மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகள், பாண்டிச்சேரி, விழுப்புரம் இந்த பகுதிகள் இயல்பை விட சற்று கூடுதல் அப்படிங்கிற அந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வானிலை படிமம் இந்த காட்டுது. அடுத்து 29 செப்டம்பர்லேருந்து 6 அக்டோபர் வரலையும் பார்த்திங்கன்னா இன்னொரு சுழற்சி ஒடிசா பகுதிகளில் உருவாகும். அதே நேரத்தில் இந்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் மகாராஷ்டிராவை கடந்து அரபிக்கடலுக்குள்ளே போயிடும். அதே நேரத்தில் ஒடிசா பகுதிகளில் இன்னொரு சுழற்சி உருவாகும். அந்த மேலடுக்கு சுழற்சியும் மத்திய இந்திய பகுதிகள் நோக்கி செல்லும். அப்போது மேற்கத்திய கழகத்தினுடைய வருகையும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் மத்திய இந்திய பகுதிகள், வட இந்திய பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் ஆகிய பகுதிகள் மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் இயல்பை விட கூடுதல் மழை, கேரளாவில் இயல்பை ஒட்டிய மழை, தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இயல்பை விட குறைவான மழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். வட கடலோர பகுதிகள் குறிப்பாக வேலூரிலிருந்து ராயலசீமா மற்றும் அதை ஒட்டிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி வரலும் இயல்பை ஒட்டிய மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 அக்டோபர்லேருந்து 13 அக்டோபர் இந்த காலகட்டம் விண்ட் டிரான்சிஷன் டைம் சொல்லுவோம். அதாவது மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கிழக்கு காற்றாக மாறுவதற்கு, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஆச்சாரமாக அமையக்கூடிய நிலை இப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டத்தில் மேற்கத்திய கலக்கமும் இருக்குது. இந்த ட்ராஃப் அமைப்புன்னு சொல்லக்கூடிய தாழி அமைப்பும் இருக்க போகுது மத்திய இந்திய பகுதிகளில். அதனால் உத்தரப்பிரதேசம், டெல்லி, பீகார் மற்றும் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய இந்திய பகுதிகள், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா பகுதிகளில் இயல்பை விட சற்று கூடுதலான மழையும், தமிழகத்தில் இயல்பை ஒட்டிய மழை இருக்கிறதுக்கும், கர்நாடகா, கேரளாவில் இயல்பை விட குறைந்த மழை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த ஃப்ரேம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரேம் 13 அக்டோபர்லேருந்து 20 அக்டோபர் இந்த காலகட்டத்தில் கிழக்கத்திய காற்று முழுவதுமாக தமிழகத்திற்குள் வந்துவிடுகிறது. இந்த கட்டத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட கூடுதல் மழை கிடைக்க ஆரம்பித்துவிடும். இந்த காலகட்டம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. என கிழக்கத்திய காற்று 13ஆம் தேதிக்கு அக்டோபர் 13ஆம் தேதிக்கு பிறகாக தமிழக ஊடாக மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று முற்றிலும் மறைந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றாக அமைந்து விடுகிறது. அடுத்து மிக முக்கியமாக நம்ம இந்த டிரான்சிஷன் டைம் தான் 20 அக்டோபர்லேருந்து 27 அக்டோபர் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை தொடங்கி விடுவதற்கான சாத்தியக்கூறுகளை இது காட்டுகிறது. ஸோ நம்ம முன்னாடி பதவியில் சொன்ன மாதிரி 18லேருந்து 22ஆம் தேதிக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் அமைந்துவிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் இந்த அமைப்பும் காட்டுகிறது. வடகிழக்கு பருவமழை 2025 இந்த காலகட்டத்தில் தொடங்கிடும். ஒரு சலனம் ட்ராஃப் அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இலங்கை ஊட்டிய பகுதிகளில் நிலவக்கூடும் அப்படிங்கிறது இந்த படம் காட்டுது. கடலோர ஆந்திரா, மத்திய ஆந்திராவிலிருந்து தெற்கு ஆந்திரா, வட கடலோர பகுதிகள் கீழே டெல்டா மாவட்டங்கள் வரலையும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், சென்னையிலிருந்து கீழே டெல்டா பகுதிகள் வரலையும் இருக்கக்கூடிய பகுதிகள் இயல்பை விட கூடுதலான மழை, அதாவது டபுள் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நல்ல கிராண்ட் ஆன்செட் இருக்கும். ஸோ வடகிழக்கு பருவமழை தொடக்கம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கீழே ராமநாதபுரம், சிவகங்கை, கீழே தூத்துக்குடி மாவட்டங்கள், நெல்லை, கன்னியாகுமரி பகுதிகள் உள்பட அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் தான் இல்லை, தென் மாவட்டங்கள், உட்புற மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்லேருந்து கேரளா, கர்நாடகாவிலேருந்து எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மழை, இயல்பையோட கூடுதலான மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து அக்டோபர் 27லிருந்து நவம்பர் 3ஆம் தேதி வரலையும், இந்த நவம்பர் 3ஆம் தேதி வரலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு ட்ராஃப் அமைப்பு, ஒரு சுழற்சி வங்கக்கடல் பகுதிகளிலையும் நீடிக்கப் போகுது. அதே நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளுக்குள்ளாகவும் ஒரு சுழற்சி நீடிக்கப் போகுது. இந்த இரண்டுக்கும் இடையில் வலுவான கிழக்கு திசை காற்று, ஈரமிகு கிழக்கு திசை காற்று வீசப்போவதனால கடலோர தமிழகம் பெரும்பாலான பகுதிகள்
கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளிலிருந்து கீழே பாண்டிச்சேரி வரலும் இருக்கக்கூடிய பகுதிகள் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும். உட்புற மாவட்டங்களுக்கு மழை இல்லையான்னு கேட்காதீங்க, அங்கேயும் கனமழை இருக்க வாய்ப்பு. ஆனால் கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் இந்த காலகட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியதாக தெரிகிறது. ஸோ இதுதான் இந்த வானிலை படம் கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட். இது நவம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகாக அடுத்த வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நவம்பர் 15ஆம் தேதிக்கு வரலையும் வந்துடும். ஸோ வடகிழக்கு பருவமழை ஒரு கிராண்ட் ஸ்டார்ட், ஒரு வெட்டு தீபாவளி, அதாவது தீபாவளிக்கு மழை இருக்கும் தமிழகத்தில் அப்படிங்கிறது தான் இந்த படம் உணர்த்துகிறது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கும். பல விஷயங்களை உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலையும் கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பல மாவட்டங்களில் பதிவாகும். திருவனந்தபுரம், கொல்லம், கொட்டயம், பத்தனந்திட்டா, அல்லப்பி, இடுக்கி, எர்ணாகுளம், திரிசூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு என பல மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நாளை இந்த மழை இன்னும் சற்று தீவிரமடையவும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கர்நாடகாவில் பொறுத்தவரையிலையும் கல்யாண கர்நாடகா, குறிப்பாக பீதர், குல்பர்கா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு. யாத்கிர், ராய்ச்சூர், பிஜாப்பூர், பாகல்கோட், பெல்காம், தார்வாத், கடாக், அவேரி, விஜயபுரா, பெல்லாரி ஆகட்டும். இந்த பக்கம் கடலோர மாவட்டங்களில் உத்தரகன்னடா, ஷிமோகா, உடுப்பி, மங்களூரு, தக்ஷ கன்னடா, கொடகு ஆகட்டும். சிக்மகளூரு, ஷிமோகா, தாவணகரே, சித்திரதுர்கா ஆகட்டும். இந்த பக்கம் நகர பகுதிகளில் பெங்களூரு, ராம்நகரா, தும்கூர் ஆகிய பகுதிகளிலையும் பரவலாக மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் கர்னூல், நந்தியால், பிரகாசம் மற்றும் நார்த் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் ஆகட்டும், ராஜமுன்றி வரலையும் மிதமான கனமழையும், ராயலசீமா பகுதிகள் ஒரு சில பகுதிகள் லேசான மழையும் பதிவாகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலும் மழை இன்று சற்று குறைவாக இருக்கும். நாளையிலிருந்து மழை பிக்கப்பாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக ஹைதராபாத் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆதிலாபாத், கொமரம்பீம், மஞ்சரியால், ஜகித்தால், நிசாமாபாத், ஜெய்சங்கர், முழுகு, கொத்தகுடிம் ஆகட்டும், சித்திபேட், நலகொண்டா, யாத்கிர் மற்றும் நாராயணபேட், வரஸ்பதி மற்றும் ஜகலும்பா பகுதிகளில் மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழை, மற்ற மாவட்டங்களில் லேசான மழை மட்டுமே பதிவாகும். தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் இன்றைக்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலையும் நீலகிரி மாவட்டம் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை, வால்பாறை, சோலையாறு மற்றும் பொள்ளாச்சி பகுதிகள், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், கீழே தென்காசி மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு சில பகுதிகள், குற்றாலம் அந்த மாதிரி பகுதிகளில், திருநெல்வேலியின் ஊத்து மேற்கு பகுதி ஊத்து அந்த பகுதிகள் ஆகட்டும், மாஞ்சோலை ஆகட்டும், கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பரவலாக இன்றைக்கி மிதமான மழை அல்லது கனமழை பதிவாகும். அதே நேரத்தில் மேற்கு வட உட்புறம் பகுதிகளில் கிருஷ்ணகிரி ஆகட்டும், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, இந்த பக்கம் சேலம், நாமக்கல், பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் இன்றைக்கி பரவலாக மிதமான மழை அல்லது கனமழை இருக்கக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கி மிதமான மழை அல்லது கனமழை இருக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகட்டும், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, ஈரோடு, மேற்கில் கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகட்டும், இந்த பக்கம் கரூர், திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகட்டும், சிவகங்கை, தென் மாவட்டங்களில் மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் பரவலாகிய மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். இன்றைய வீடியோவில் அடுத்த 5-6 வாரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, வடகிழக்கு பருவமழை தொடக்கம் எப்போ, அப்புறம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற முதல் பாதி பற்றின ஒரு அப்டேட்டும், இன்றைக்கி மழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி அப்டேட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.